The next fourth part of the digestion in the small intestines, page number 81. Last line. As a result of digestions, all macromolecules of food are converted into their corresponding monomeric units. செரித்தலின் முடிவில் உணவில் இருந்த அனைத்து பெரிய மூலக்கூறுகளும் அதனதன் சிறிய அலகுகளாக மாற்றப்பட்டுள்ளன. கார்போஹைட்ரேட்ஸ், மோனோசாக்கரைட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஒற்றை சர்க்கரையாக மாற்றப்பட்டிருக்கு. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் கேலக்டோஸ். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ். புரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ். புரதங்கள் வந்து அமினோ அமிலங்களாக மாற்றப்பட்டிருக்கு. லிப்பிட்ஸ் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால்ஸ். கொழுப்புகள் வந்து கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசராலாக மாற்றப்பட்டிருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இது என்ன கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, லிப்பிட்ஸ் இது தான் இருக்குது. இது வந்து என்னது பெரிய பெரிய மாலிகுல்ஸாக இருக்குது. அது வந்து எப்படி உருவாகுதுன்னா மோனோசாக்கரைட்ஸ் வந்து எல்லாம் சேர்ந்து டைசாக்கரைட்ஸாக மாறுது. டைசாக்கரைட்ஸ் வந்து பாலிசாக்கரைட்ஸாக மாறுது. அந்த பாலிசாக்கரைட்ஸ் தான் மேக்ரோ மாலிகுல்ஸ். அதை வந்து திரும்ப உடச்சி திரும்ப ரிவர்ஸாக சிங்கிள் ஒற்றை மாலிகுல்ஸாக மாற்றுது. இந்த பெரிய மாலிகுல்ஸாக இருந்ததை வந்து சிறிய மாலிகுல்ஸாக மாற்றி வச்சுருக்கு. அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து என்னது புரதங்கள் வந்து அமினோ ஆசிட்ஸ் இருந்து உருவாகுது. 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து புரதங்களாக மாறுது. அதே மாதிரி லிப்பிட்ஸ் பார்த்தோம்னா கொழுப்புகள் வந்து என்னது ஃபேட்டி ஆசிட்ஸு. அதுதான் அதோட பேசிக்கு மூலக்கூறு. இதில் இருந்து தான் என்னது லிப்பிட்ஸ் கொழுப்புகள் உருவாகுது. ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால். The simple substances thus formed are absorbed in the jejunum and ileum region of small intestines. செரித்தலின் முடிவில் தோன்றும் எளிய பொருட்கள் இடை சிறுகுடல் மற்றும் பின் சிறுகுடலில் உட்கிரகிக்கப்படுகின்றன. சிம்பிள் சப்ஸ்டான்சஸ் தட் ஃபார்ம்டு, அந்த செரித்தலின் முடிவில் தோன்றக்கூடிய அந்த எளிய பொருட்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருக்கோம் டியோடினத்தில் தான் வந்து என்னது அந்த பைல் ஜூஸு பேன்கிரியாஸ் ஜூஸ்லாம் வந்து ஒன்றா சேருது. இப்போ அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஜிஜினம் அண்ட் இலியம். அது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸோட செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட், ஜிஜினம் அண்ட் இலியம். செரித்தலின் முடிவில் தோன்றக்கூடிய எளிய பொருட்கள் வந்து இடை சிறுகுடல் மற்றும் பின் சிறுகுடலில் உட்கிரகிக்கப்படுகின்றன. உருவான அந்த பொருட்கள் வந்து அப்சார்ப்ட் இன் த ஜிஜினம் அண்ட் இலியம். The undigested and unabsorbed substances are propelled into the large intestines. செரிமானமாகாத மற்றும் உட்கிரகிக்கப்படாத பொருட்கள் பெருங்குடலுக்குள் செலுத்தப்படுகின்றன. Propelled into the large intestines. The activities of the gastrointestinal tract are carried out by the neural and hormonal control for proper coordinations for different parts. இந்த இரைப்பை, குடல் பாதையின் பல்வேறு பகுதிகளின் பணிகளை நரம்பு மற்றும் ஹார்மோன்கள் கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கின்றன. The activities of the gastrointestinal tract carried out by the neural and hormonal control. நியூரல்ன்றது நரம்பு மற்றும் ஹார்மோன்ஸ் கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கின்றன. The gastric and intestinal secretions are stimulated by neural signals. இரைப்பை மற்றும் குடல் சுரப்புகளால் நரம்புகள் தூண்டப்படுகின்றன. Hormonal control of the secretion of digestive juice is carried out by the local hormones produced by the gastric and intestinal mucosa. உணவு பாதையின் கோழை சுரப்புகளில் உருவாகும் உள்ளார்ந்த ஹார்மோன்கள் செரித்தல் நீரின் சுரப்பை கட்டுப்படுத்துகின்றன. இந்த செரிமான நிகழ்ச்சிகளை ரெண்டு கட்டுப்படுத்துது, நியூரல் அண்ட் ஹார்மோனல். இந்த ரெண்டு தான் வந்து இந்த செரிமான நிகழ்வுகள் வந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கட்டுப்படுத்துகின்றன. The gastric and intestinal secretions are stimulated by the neural signals. நரம்பு வந்து எதை கட்டுப்படுத்துன்னு பார்த்தோம்னா gastric and intestinal secretions அது ரெண்டையும் கட்டுப்படுத்துது. ஹார்மோனல் கண்ட்ரோல், இந்த ஹார்மோன்ஸ் வந்து எதை கட்டுப்படுத்துன்னு பார்த்தோம்னா digestive juices carried out by the local hormones produced by the gastric and intestinal juice. உணவு பாதையின் கோழை சுரப்புகளில் உருவாகும் உள்ளார்ந்த ஹார்மோன்கள் செரித்தல் நீரின் சுரப்பை கட்டுப்படுத்துகின்றன. இது எதை கட்டுப்படுத்துது? The digestive juices, secretion of the digestive juice carried out by the local hormones. இந்த கொஷின்ஸை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த பைல் ஜூஸ் இருக்கக்கூடிய அதில் என்னென்ன என்சைம்ஸ் இருக்குது, அதே மாதிரி பேன்க்ரியாட்டிக் ஜூஸில் என்னென்ன என்சைம்ஸ் இருக்குது, அதே மாதிரி இன்டெஸ்டைனல் ஜூஸில் என்னென்ன என்சைம்ஸ் இருக்குது, இதை கொஞ்சம் தனித்தனியாக தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் மைண்டில் செட் ஆகும். கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.